Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலோட டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியலில் ஒரு 5 மினிட்ஸ் கவர் ஆகிற மாதிரியான கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வானதி எடுத்ததை காட்டுறாங்க. வானதி வந்து நீலா நோட்டீஸ் வச்சது வந்து பாண்டிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அப்போ வந்து பாண்டி உடனே நடேசன் அப்பா வந்து வளையல் எடுத்து கொடுக்கறது வந்து சொல்றாரு. இது போல வளையல் எனக்கு கொடுத்தாங்க, அம்மா கொடுத்ததா, எனக்கு கொடுக்கறதுக்காக அம்மா கொடுத்ததா சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் வந்து நிலாக்கும் சந்தாக்கா கொடுத்துறேன் அப்படின்னு வானதி உடனே சண்டை போடுறாங்க. அது எனக்காக கொடுத்தது நீ ஏன் சண்டை போடுற அப்படின்னு உடனே பாண்டி கேட்கிறாரு. எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்டே எனக்காக கொடுத்தாங்க, அதை வந்து எங்க அண்ணிங்களுக்காக நான் கொடுத்தேன், இதுல நீ எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியல, உனக்காக நான் வாங்கி தர வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் நீ என் பொருளை எடுத்து கொடுத்தது தப்பு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்டு சண்டை போடுறாங்க. உடனே பாண்டி சொல்றாருப்பா என்னால முடியாது, நான் நாளைக்கு கல்யாணம் இருக்கு, நான் அந்த வேலையெல்லாம் போய் பார்க்கணும், நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமா கட் பண்ணிடுறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா சேரனோட வீடை கட்டுறாங்க. சேரன் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. உடனே பல்லவன் வந்து கிண்டல் பண்றாரு. அண்ணன் மூஞ்சில கல்யாண கலை வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு டே அமைதியா இருடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை கிண்டல் பண்றாங்க. எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. உடனே வந்து சந்தாவை கட்டுறாங்க. சந்தா வந்து நிலா வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. சந்தாக்கு லிப்ஸ்டிக் அதிகமா போடாதீங்க அப்படிலாம் சொல்றாங்க. உடனே நிலா சொல்றாங்க கொஞ்சமாவது நல்லா போட்டாதான் போட்டோஸ் தான் நல்லா இருக்கும், போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேக்கப் பண்ணி ஃபுல்லா முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சந்தாவை. அதுக்கப்புறமேட்டு வெளியில நிலா வந்து சாரி கடையில பார்த்து சோழன் வந்து ஒரு சாரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்ணு வைக்கிறாரு. நிலாவும் அதுக்கு சிரிக்கிறாங்க. சிரிச்சு முடிச்சிட்ட பிறகு சரி ஓகே ஆனா நீங்க கொஞ்சம் கண்ணை முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்றாங்க. சேரனும் கண்ணை முடுறாரு. சந்தா கூட்டிட்டு வராங்க. சந்தா பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. ஷாக்கிங் ஆயிட்ட பிறகு அனிஷ் பிரதர் வராரு. அவர் வந்து பார்த்துட்டு சந்தா பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இது போல வந்துட்டு சந்தாக்கு வந்து கல்யாணம் அப்பதான் நான் அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சந்தாவும் உடனே அழுகுறாங்க. உடனே அவங்க அண்ணனும் அழுகுறாரு. உடனே அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா சரி நீ அழாத விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு நிலா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா கூப்பிட்டு வர்றாரு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியா போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு டைரக்டா கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு காட்டுறாங்கன்னா கல்யாண மண்டபத்தை காட்டுறாங்க. கல்யாண மண்டபத்துக்குள்ள எல்லாருமே வராங்க. வந்துட்டு உடனே இந்த போல வந்து மணவரையில போய் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. உடனே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அண்ணன் வெயிட் பண்ணுங்க, முகூர்த்தம் வந்து 9:10 தான், டைம் இப்போ 8 தான் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ண, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்ச பிறகு இது பண்ணலாம். பல்லவன் கிண்டல் பண்றாரு. அண்ணனுக்கு பிறகு எவ்வளவு ஆசை அப்படின்னு. இல்லடா எனக்கு தெரியாது, எனக்குன்னா முன்ன பின்னே இது பழக்கமா, நீங்க தானே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க, நல்லா கேட்கிறேன் அப்படின்னு. அண்ணா இன்னும் டைம் இருக்குண்ணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு போய் அவங்க உட்காடுறாங்க. சந்தா வந்து நீலா கூட்டிட்டு போறாங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க, நாங்க எங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்துடுறாங்க. நடேசன் அப்பா வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. சந்தா அனிஷ் அண்ட் நிலா அவங்க 3 பேருமே தனியா போய் உட்காடுறாங்க. சந்தா ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. உடனே நிலா ஏன் சோகமா இருக்கீங்க, வருத்தப்படாதீங்க, சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச பிறகு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு இருக்கு. உடனே வந்துட்டு பல்லவன் அதை பார்த்துட்டு அவங்க தனியா இருக்கிறத பார்த்துட்டு நம்மள குடும்பமா இருக்கோம், ஆனா சந்தாக்காக்கு யாருமே இல்லைன்னு அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அது வந்து சேரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதோட அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சோகமா பாத்துக்கிறாங்க. சோகமா அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. ஸோ ஐயனார் துணையில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நாளைன்ற சீன்ல வந்து அவங்க மாமா வராங்க. அவங்க மாமா தாலி கட்ட கரெக்டா அவங்க நேரம் பார்த்து அவங்க சந்தாவோட அவங்க மாமா வந்துட்டு கன் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதோட நாளைன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை காய்ஸ்.